இப்ப பொதுவா பால் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு என்னோட தீவன செலவு அதிகமா இருக்கு, ஆனா பாலோட ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வை நான் உங்களுக்கு சொல்றேங்க. சொல்லுங்க ஐடியாஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். சில பேர் கோதுமை பொட்டு மட்டுமே மாடுங்களுக்கு போட்டு பால் கறப்பாங்க, சில பேர் கோதுமை தவிடு மட்டுமே மாடுங்களுக்கு போட்டு பால் கறப்பாங்க. இதனால செலவு அதிகமாகுதுன்றது அவங்க சொல்றாங்க. அவரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கோதுமை பொட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மூட்டை ரேட்டு பாத்தீங்கன்னா 1500 ரூபா வருதுங்க. அது வந்து ஒரு 34 கிலோ பேக்குங்க. ஒரு கிலோவா பார்த்தோம்னா 31 ரூபா வருங்க. நெல் தவிடு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு 700-800 ரூபா வருங்க. 50 கிலோ பேக். அது கிலோவா பார்த்தோம்னா 16 ரூபா வருங்க. உளுத்தம் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா 1000 1500 ரூபா வருங்க. 50 கிலோ பேக். ஒரு கிலோவா பார்த்தோம்னா 21 ரூபா வருங்க. இப்போ இதை மூணுமே கால்குலேட் பண்ணோம்னா 2900 ரூபா வருங்க டோட்டலா. அதோட கேஜி பார்த்தோம்னா 134 கேஜி வருங்க. அதை ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா 21 ரூபா 60 காசு வருங்க. இந்த முறையில நம்ம தீவனத்தை கலந்து போட்டோம்னா நம்ம செலவை கண்டிப்பா குறைக்கலாம். நான் உங்கள் நண்பன் கௌதமன் அம்லை. மேலும் தகவலுக்கு என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.